மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கேன் பி குரூப்டு அண்டர் 3 ஹெட்டு: லீடர்ஷிப் அண்டு சூப்பர்விசரி ஃபங்க்ஷன், அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அண்டு ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீயிங் த fastest growing economy in the world. India is expected to play a major role in the world affair by many countries. RBI being the banking institutional head of India has to be a part of global institution. It has to transform the quality and size of bank in India to the level of bank in development country. Such functions get prominence in currency scenario அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் அப்படிங்க. அதை வந்து என்னவா பிரிக்கிறாங்க, தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள், பாரம்பரிய பணிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் சொல்லி 3 வந்து பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது. சரியா? அந்த எக்கனாமிக் லெவலில் இந்தியா வந்து எப்படி ஃபாஸ்டஸ்ட், சரியா, ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகுது, இது வந்து என்ன வளர்ச்சி அடைந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது. உலகின் பல நிகழ்வுகளில் இந்தியா முக்கிய பங்காற்றிட வேண்டும் என்று பல நாடுகள் எதிர்பார்க்கின்றன. இந்தியா வந்து நிறைய ஈவெண்ட்டில் வந்து என்ன பண்ணணும், வந்து கலந்துக்கணுங்கிறத அதர் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ண பார்க்குறாங்க, வந்து பார்க்குறாங்க. இந்தியாவின் தலைமை வங்கியாகவும் உலக நிறுவனம் ஒரு பகுதியாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி உள்ளது. அதேமாதிரி இந்தியாவோட ஹெட் பேங்காகவும், அதேமாதிரி வேர்ல்டு லெவலில் ஒரு பகுதியாகவும் இன்னொரு பாட்டாகவும் ரிசர்வ் பேங்க் வந்து இருக்குதுங்கிறாங்க. இது வளர்ந்த நாடுகளில் உள்ள வங்கிகளின் தரத்திற்கு ஏற்ப இந்திய வங்கிகளின் தரம் மற்றும் அளவை உயர்த்தும் பணிகளை செய்கிறது. அத்தகைய செயல்பாடுகள் தற்போதைய சூழ்நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்றனர் அப்படிங்கிறாங்க. வளர்ந்த அந்த குரோத்தான நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து இந்திய வங்கிகளின் தரம் மற்றும் அளவை உயர்த்தும் பணிகளை செய்கிறது. சரியா? அதேமாதிரி வளர்ந்த நாடுகளோட வங்கிகளின் தரத்தை வந்து என்ன ஆகுதுன்னு இது வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு, இதில் இது வளர்ந்த நாடுகளில் உள்ள வங்கிகளின் தரத்திற்கு ஏற்ப இந்திய வங்கிகளின் தரம் மற்றும் அளவை உயர்த்தும் பணிகளை செய்கிறது. அதேமாதிரி இந்த குரோத்தான கண்ட்ரிலேருந்து டெவலப்மெண்ட் கண்ட்ரியில் இருக்க பேங்க்கோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, இந்திய பேங்க்கு ஸ்டாண்டர்டையும் மெஷர்மெண்ட்டையும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணிக்கிறாங்க, வந்து சரியான முறையில் வந்து செஞ்சுக்கிறாங்க. அதேமாதிரி அத்தகைய செயல்பாடுகள் தற்போதைய சூழ்நிலைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து என்ன அது வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு, இந்தியன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் ஆர்டர் டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்மோனி with international banking standard. The RBI is associated with Basel Committee on Banking Supervision, BCBS, சரியா, Switzerland, since 1997. RBI represents Government of India in International Bank for Reconstruction and Development, IBRDI, World Bank and International Monetary Fund, IMF, in which India is a member since December 27, 1948. அதேமாதிரி உலக நிதி நிறுவனங்களில் இந்தியாவின் பிரதிநிதி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சர்வதேச வங்கியியல் தரநிலைகளுக்கிணங்க நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை பராமரிப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கியல் தீர்வு பேசஸ், சரி, BCBS சுவிட்சர்லாந்து குழுவுடன் 1997 முதல் இணைந்து செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, இதில் சர்வதேச வங்கியல் தரநிலை ஸ்டாண்டர்டு, சரியா, பேங்கிங் ஸ்டாண்டர்டு வந்து இந்திய தரநிலைக்கான நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மை பராமரி இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, வங்கி ஃபேஸஸ்ங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, 1997 முதல் இணைந்து செயல்பட்டு வருகிறது. பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி IBRD, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நாணய நிதியியல் IMF டிசம்பர் 27, 1945 முதல் இந்திய அரசின் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி இருந்து வருகிறது. சரியா? இதை எப்போ இருந்து டிசம்பர் 27 1945 டிசம்பர் 27 என்ன இருக்குன்னா, மானிட்டரி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பிரதிநிதியாக வந்து ரெப்ரசன்டேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெகுலேட்டரி அண்டு சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். த ப்ராட் கைட்லைன்ஸ் ஃபார் ஆல் பேங்கிங் ஆப்ரேஷன் இன் த country are formulated by the RBI. The RBI has power to issue license, control and supervision commercial bank under the RBI Act 1934 and the Banking Regulation Act 1949. It conduct inspection of the commercial bank and calls for return and other necessary information from them அப்படிங்கிறாங்க. இந்திய வங்கிகளின் கட்டமைப்பு, ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வையிடுதல். சரியா, நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளையும் ஒழுங்குபடுத்த விரிவான வழிகாட்டுதலை இந்திய ரிசர்வ் வங்கி வகுத்து வழங்குகிறது. வேர்ல்டில் இருக்க, நம்ம நாட்டில் இருக்க, கண்ட்ரியில் இருக்க எல்லா பேங்கையுமே என்ன பண்ணியிருக்காங்க, சரியான முறையில் வழிநடத்துறதுக்கு ஒரு கைட்லைனை வந்து யார் வந்து ஃபார்மேட் பண்ணி நடத்துகிறாங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா கைட்லைன் வந்து போட்டு யார் வந்து பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க் RBI. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா த RBI ஹேஸ் பவர் டு இஷ்யூ லைசன்ஸ், கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் கமர்ஷியல் பேங்க் அண்டர் த RBI ஆக்ட் 1934 அண்டர் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. அதேமாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மற்றும் வணிக வங்கி ஒழுங்குமுறை சட்டம் எனது 1949 ஆகியவற்றின் கீழ் வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளது. சரியா, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல். சரியா, இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க்குக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்குறது எல்லாத்தையும் வந்து யார் வந்து பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதை சூப்பர்விஷன் பண்ணுறது எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு வந்து இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இருக்குது. சரியாப்பா, அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட் கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் அண்டு கால்ஸ் ஃபார் ரிட்டர்ன் அண்டு அதர் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தம் அப்படிங்கிறாங்க. எந்த வணிக வங்கியையும் ஆய்வு செய்யவும் வங்கிகளிடமிருந்து தேவையான தகவலை கேட்டு பெறும் அதிகாரம் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க்கிட்டையும் அவங்கள வந்து அவங்கள அக்கௌண்ட்டை வந்து வாங்கி பார்க்குறதுக்கும், எந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கும், அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க செக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, பவர் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு மானிட்டரி அத்தாரிட்டி. சரியா, மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த RBI ஃபார்முலேட் இம்ப்ளிமெண்ட் and monitors the monetary policy of the country in order to maintain price stability, controlling inflationary trend and economic growth அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பணவியல் உச்சநிலை அதிகாரி. விலைவாசி நிலைத்தன்மையும் பணவீக்க போக்குகளை ஒழுங்குபடுத்தும் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மேம்படுத்தும் வகையில் நாட்டின் பணவியல் கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி நிர்மாணிக்கிறது. சரியாப்பா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டரி பாலிசியை வந்து என்ன பண்ணாங்க, சரியான முறையில் அதை வந்து ஸ்டேபிளாக வந்து கொண்டு வரதுக்கும், அதேமாதிரி பணவீக்கமான காலத்தில் அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும், அதே பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் ரிசர்வ் வங்கி வந்து மானிட்டரி பாலிசி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கிருக்காங்க, அவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது விவசாயத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் கன்சர்னிங் agricultural finance resource mobilization for implementing plans and legislation affecting banking and credit and international finance. இது விவசாய நிதிகளை வழங்குதல், திட்டங்களை அமல்படுத்துவதற்கான ஆதாரங்களை திரட்டுதல், வங்கி கடன் மற்றும் சர்வதேச நிதி சம்பந்தமான சட்டங்களை இயற்றுதல் பற்றிய ஆலோசனைகளை அரசுக்கு வழங்குகிறது. சரி, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அரசுக்கு தேவையானது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இது வந்து வழங்குது அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் parameter, broad economic parameter such as employment level, price level and production levels, trade cycle, foreign investment flow, balance of payment, financial market etc. பொருளாதார அளவுக்கூறுகளை கூர்ந்து கண்காணித்தல். பொருளாதாரத்தின் பரந்த அளவுக்கூறுகளான வேலைவாய்ப்பு, எக்கனாமிக் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகணும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னாக்கா நம்ம நாட்டோட எக்கனாமிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எதை வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு. சரியா, வேலைவாய்ப்பு நிலை, விலைவாசி அளவுகள் மற்றும் உற்பத்தி அளவு, வர்த்தக சுழற்சிகள், அயல்நாடு முதலீட்டு உள்ளீடுகள் மற்றும் செலுத்தல் சமநிலை போன்றவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி கூர்ந்து கண்காணித்து பொருளாதார உறுதித்தன்மை மற்றும் வளர்ச்சி அடைவதற்கு உதவுகிறது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
க்ளோஸாக என்ன பண்ணணும், அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணால் தான் நம்மளோட நாட்டோட எக்கனாமிக் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஆஃப் ஃபினான்சியல் சூப்பர்விஷன் எ கமிட்டி ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் த ஆர்பிஐ மீட்ஸ் அட்லீஸ்ட் once in a month every day to closely monitor all those current development in the country அப்படிங்கிறாங்க. இந்த ரிசர்வ் வங்கியின் நிதி மேற்பார்வை வல்லுநர் குழு மத்திய வாரிய இயக்குநர்களின் ஒரு குழு குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது சில சமயம் ஒவ்வொரு நாளிலும் கூடி நாடு முழுவதும் நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கவனமாக கண்காணித்து முடிவெடுக்கிறது. சரியாப்பா. டெய்லியும் அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா சேர்ந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் சேர்ந்து சூப்பர்வைசிங் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்ச் whenever challenge arose before Indian banking system, RBI promptly attend to them by issuing master circular and by organizing committees to analyze, review and strengthen Indian banking. சரியா. இந்திய வங்கி அமைப்புக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் புதிய சவால்கள் எழுந்தாலும் இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக ஒரு குழுவை ஏற்படுத்தி ஆய்வு செய்தல் மற்றும் தலைமை சுற்றறிக்கைகள் வெளியிடல் போன்ற பணிகளை மேற்கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி வெளிப்படுத்துகிறது. அதேமாதிரி வங்கி அமைப்புகளுக்கு எதிராக வந்து எப்போ வேணாலும் புதுசாக ஏதாச்சும் ஒரு சவால் வந்து வந்தாலும் உடனே ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கமிட்டியை வந்து ஏற்படுத்தி ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்குன்னு தலைமை சுற்றறிக்கை அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு சுற்றறிக்கைனாக்கா ஒரு சர்க்குலர், சரியா, மாஸ்டர் சர்க்குலர் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, தன்னோட வங்கியை வந்து என்ன ஸ்ட்ரெங்தன் இந்தியன் பேங்கிங்கை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்ட்ரெங்தன் என்ன பண்ணிக்கிறாங்க வந்து வச்சுக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு wealth of information can be found in every master circular or committee report. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கமிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எலக்ட்ரானிக் பேங்கிங் ஏப்ரல் 2010. அதேமாதிரி என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கைகள் மற்றும் வல்லுநர் குழு அறிக்கைகளில் வளம் சேர்க்கும் பல தகவல்களை காணலாம். எடுத்துக்காட்டு கோபால் கிருஷ்ணா குழு தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி ஏப்ரல் 2010 என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்